வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அமர்நாத் யாத்ரா 2026 பாகம் 2. எங்கள் குழுவினர் 29 ஜூன் அன்னைக்கு மதுரையிலேருந்து மாதா வைஷ்ணவ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேருந்து கட்ரா வரைக்கும் போகிற அந்த ட்ரெயினில் தேர்ட் டயர் ஏசி போட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு சுமதி அவங்களோட முதல் நாள் பயணம் துவக்கமானது. 12 நாட்கள் ஆன்மீக யாத்திரை பயணமாக மதுரை மீனாட்சி அம்மனோட நல்லாசியோட துவங்குச்சு. கரூர், காட்பாடி என ஆன்மீக குழுவினர் ஒருத்தவங்க ஒன்றன் பின் ஒன்றாக 128 நபர்கள் இணைஞ்சு இந்த பயணம் அருமையாக இருந்தது. ஜூன் 30, 31 2 நாளுமே ரயில் பயணமானது பல மாநிலங்களை தாண்டி ஜூலை 1ஆம் தேதி காலை ஜம்முல எங்கள் குழுவினர் 2 பகுதியாக பிரிஞ்சு ஜம்முல காலை 8:30 மணிக்கு கீதா மந்திருக்கு என்ற சாதுக்கள் மடத்துக்கு வந்தோம். இங்கே காஷ்மீருக்கு போனோடனே நம்மளோட சிம் மொபைல் டீஆக்டிவேட் ஆகி காஷ்மீர் சிம் கார்டு இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் சொன்ன உடனே மைண்ட் வாய்ஸ், நீங்கள் டயல் செய்த எண் தற்போது தொலைத்தொடர்பை விட்டு சென்று விட்டது என்றது போல இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக போராடி நாங்கள் கீதா மந்திருக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அது சாதுக்கள் மடம். இங்கேருந்து தான் அமர்நாத் போகிறதுக்கான RFID கார்டு போட்டு தருவாங்கன்றதும் ஒரு நாளைக்கு 150 கார்டு தான் போடுறாங்க. அது ஏற்கனவே நிறைய பேர் காத்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து இந்த அமர்நாத் யாத்திரைக்கான பயணம் துவங்குதுன்றதையும் அங்கே இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜம்முன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் அப்படியே பயங்கர குளிரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அப்படிலாம் இல்லை, அதுக்கு மதுரையே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி வெயில் இருந்துச்சு, பயங்கர புழுக்கமாகவும் இருந்துச்சு. இதில் என்ன சன்ரைஸ் சன்செட்டும் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. காலை 5:45 சன்ரைஸ் ஆயிடுது. சன்செட் 8:30 மணிக்கு 8:15 தான் முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தா ராதே கிருஷ்ணா கோயிலில் பூஜை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. புழுக்கமான இரவு. 11:30 மணிக்கு நாங்கள் இடம் பிடிச்சிட்டு சரி தூங்கலான்னு போனால் 12:30 மணிக்கு விசில் சத்தம். முதல் அமர்நாத் யாத்திரிகள் கிளம்புற படலம் ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு என்னடான்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து மெடிக்கல் கேம்ப் செக்அப் லைனில் போய் முன்னாடியே உட்காந்துட்டாங்க. சுதந்திர போராட்டம் போய் இந்த சாதுக்கள் போராட்டத்தில் எங்களுக்கு RFID கார்டு கிடைக்காம மறுநாள் தான் அந்த RFID கார்டு கிடைச்சிச்சு. இந்த RFID கார்டு இருந்தால் மட்டும்தான் அமர்நாத் யாத்திரைக்கு போக முடியுன்றதும், இந்த யாத்திரைக்கான பயணம்ன்றது 2 விதமான பேஸ் கேம்ப் ரூட் வழியாக தான் போக முடியும். ஒன்று பெஹல்காம் பேஸ் கேம்ப் ரூட், ரெண்டாவது பால்டால் பேஸ் கேம்ப் ரூட். இது ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஆர்மி கண்ட்ரோல்ல சேஃப் அண்ட் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. முழுக்க இது யாத்ரீகருக்கான சர்வீஸாகவும் அவங்க செக்யூரிட்டியும் அங்கே இந்தியன் மிலிட்ரியோட கண்ட்ரோல்ல தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்யறாங்க. இந்த பெஹல்காம் பேஸ் கேம்ப் ரூட்ல மொத்தம் 47 கிலோமீட்டர். இதுக்கு போறதுக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும். இது அமர்நாத் பணிலிங்க தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரி பால்டால் பேஸ் கேம்ப் ரூட் மொத்தம் 23.5 கிலோமீட்டர். இது ஒரே நாள்ல அமர்நாத் பணிலிங்கத்தை பார்த்துட்டு வரலாம். RFID கார்டு இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் போடுறாங்க. தனித்தனி பயணம் தான் ரெண்டு. ஆனால் ஒரே இடத்துல இணையிற இடம் அமர்நாத் புனித கோயிலுக்குள்ள தான் இணையிற மாதிரி இருக்கு. இந்த RFID கார்டு போட்ட பின்னதான் நமக்கு 3 நாளுக்குரிய பர்மிட் கார்டு போட்டு தரப்படும்.